இருக்கிற டிஷ்யூ வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிரும். அப்படி ஆகிறனால நாள்பட்ட வலி நமக்கு இருக்கும். அது கூட இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகும். அப்புறம் மூச்சு விட்றது அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். அப்புறம் 2வது லெப்ரோசி கியூர்டு பர்சன்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தொழுநோய். இது எதனால் வருது அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் மைக்கோபாக்டீரியம் லெப்ரேஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகிறனால வருது. அப்புறம் இது வரப்போ ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா நமக்கு வந்து உணர்ச்சி பெருசாக தெரியாது. அப்படி இருக்கிறப்பயே நம்ம வந்து போய் பார்க்குறோம் அப்படின்னா 6 to 12 months வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்பவே இப்போல்லாம் அந்த தொழுநோய் வந்து மேக்ஸிமம் க்யூர் ஆயிரும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு சில சிம்டம்ஸ் ஏற்கனவே அது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் நரம்புகள் அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் கண், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இது எல்லாத்தையுமே